Hello students, நமது சேனல் அறிவுக்கூடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் 6ஆம் வகுப்பு கணக்கு 2ஆம் பருவம் இயல் 4 வடிவியல் இந்த பாடத்தில் உள்ள பயிற்சி 4.1 இந்த பயிற்சியில் உள்ள 9வது வினா முதல் 11வது வினா வரையிலான கணக்குகளை குறித்து பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் அந்த கணக்குகளை பார்க்கலாம். வினா எண் 9. ஒரு முக்கோணத்தின் இரு கோணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. மூன்றாவது கோணம் காண்க. இப்ப இந்த கணக்குகளை தீர்ப்பதற்கு முன்னால முக்கோணத்தின் பண்பு அதை நம்ம கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். முக்கோணத்தின் ஒரு முக்கியமான பண்பு என்னன்னா, ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்கள் உள்ளன. அந்த 3 கோணங்களின் கூடுதல், அதாவது அந்த முக்கோணத்தில் உள்ள 3 கோணங்களையும் கூட்டினோன்னா நமக்கு அது சரியாக 180 டிகிரி தான் வரணும். அதை விட கூடவும் வரக்கூடாது, குறைவாகவும் வரக்கூடாது. இது முக்கோணத்தினுடைய ஒரு பண்பு. இப்போ இந்த பண்பை அடிப்படையாக வச்சு தான் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ரோமன் லெட்டர் 1 80 டிகிரி 60 டிகிரி 2 கோணங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. மூன்றாவது கோணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா, ஒரு முக்கோணத்தில் உள்ள 3 கோணங்களை கூட்டினா நமக்கு அது எதை கொடுக்கணும்? 180 டிகிரியை கொடுக்கணும். இப்போ மூன்றாவது கோணம் நமக்கு தெரியலை. அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அப்போ 80 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி ப்ளஸ் அந்த தெரியாத கோணம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு 180 டிகிரி அப்படின்னு நம்ம ஸ்டெப்பை எழுதி அதிலிருந்து அந்த தெரியாத கோணமான எக்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். இவ்வாறு 1 முதல் ரோமன் லெட்டர் 1 முதல் 6 வரையிலான இந்த கணக்குகளுக்கான விடையினை நாம் கண்டுபிடிக்கலாம். இதற்கான விடைகள் அடுத்த ஸ்லைடில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. இப்போ நம்ம அந்த 9வது வினாக்கான விடைகளை பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 1ல 80 டிகிரியும் 60 டிகிரியும் கொடுத்துருந்தாங்க. அதனால 80 டிகிரி பிளஸ் 60 டிகிரி பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எழுதிக்கிட்டோம். இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 140 டிகிரி பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த பிளஸ் 140 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 140. இப்போ 180ல 140 போச்சுன்னா 40 டிகிரி. அப்ப அந்த மூன்றாவது கோணம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. ரோமன் லெட்டர் 2 அங்க 75 டிகிரியும் 35 டிகிரியும் தான் கொடுத்திருந்தாங்க. மூன்றாவது கோணம் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அது தெரியாததுனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்ப 75 டிகிரி பிளஸ் 35 டிகிரி பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்ப இது ரெண்டையும் கூட்டினோம்னா 110 டிகிரி பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்ப எக்ஸ் அப்படியே வச்சுட்டு 180 டிகிரி அப்படியே வச்சுட்டு இந்த பிளஸ் 110 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 110. அப்ப 180ல 110 போச்சுன்னா 70 டிகிரி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. இதுதான் அந்த மூன்றாவது கோணம். இப்ப ரோமன் லெட்டர் 3 இதுல 52 டிகிரியும் 68 டிகிரியும் தான் கொடுத்திருந்தாங்க. அதனால நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 52 டிகிரி பிளஸ் 68 டிகிரி பிளஸ் எக்ஸ், இதுதான் அந்த தெரியாத கோணம். இது மூன்றையும் கூட்டினா நமக்கு எவ்வளவு வரணும்? 180 டிகிரி. இப்ப இந்த வடிவத்துல ஈக்குவேஷன் எழுதியாச்சு. 52ஐயும் 68ஐயும் கூட்டினோம்னா 120 டிகிரி பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. therefore எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த பிளஸ் 120 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 120 டிகிரி. So x is equal to 180ல 120 போச்சுன்னா 60 டிகிரி. அடுத்து ரோமன் லெட்டர் 4 50 டிகிரியும் 90 டிகிரியும் கொடுத்திருந்தாங்க. அதனால நம்ம 50 டிகிரி பிளஸ் 90 டிகிரி பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எழுதிக்கிறோம். இது ரெண்டையும் கூட்டினா 140 டிகிரி பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 பிளஸ் இந்த பக்கம் வந்தா மைனஸ் 180 மைனஸ் 140 நமக்கு என்ன கிடைக்குது? 40 டிகிரி. இதுதான் அந்த மூன்றாவது கோணம். இப்ப ரோமன் லெட்டர் 5 இதுல 120 டிகிரியும் 30 டிகிரியும் தான் கணக்குல கொடுத்திருந்தாங்க. அதனால நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா 120 டிகிரி பிளஸ் 30 டிகிரி பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. 120ஐயும் 30ஐயும் கூட்டினா 150 டிகிரி பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. therefore எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி பிளஸ் 150 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 150. 150ல 150 போச்சுன்னா 30 டிகிரி. சோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. இதுதான் அந்த தெரியாத மூன்றாவது கோணம். ரோமன் லெட்டர் 6 அங்க 55 டிகிரியும் 85 டிகிரியும் கொடுத்திருந்தாங்க.
அதனால நம்ம 55 டிகிரி பிளஸ் 85 டிகிரி பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 எழுதிக்கிறோம். 55ஐயும் 85ஐயும் கூட்டினோம்னா 140 டிகிரி வருது. ஸோ 140 டிகிரி பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. therefore x is equal to 180 டிகிரி மைனஸ் 140 டிகிரி. 180ல 140 போச்சுன்னா 40. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. இதுதான் அந்த மூன்றாவது கோணம். இப்போ பயிற்சி 4.1 வினா எண் 10. நான் 3 கோணங்களும் 60 டிகிரியாக கொண்ட ஒரு மூடிய உருவம் ஆவேன். நான் யார்? இப்போ இங்கே என்ன க்ளூ கொடுத்துருக்குறாங்கன்னா 3 கோணங்கள் இருக்கு. அப்போ 3 கோணங்கள் இருந்தாலே அது என்னதான்? ஒரு முக்கோணம். ரெண்டாவது க்ளூ என்னன்னா அந்த 3 கோணங்களுமே எப்படி இருக்குன்னா 60 டிகிரியா இருக்கு. 3 கோணங்களும் சமமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு முக்கோணம். அப்போ நான் யார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த வடிவம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். 10வது வினாவிற்கான விடை. இப்போ அந்த வினால என்ன கொடுத்திருந்தாங்கன்னா 3 கோணங்களும் 60 டிகிரி உடைய ஒரு மூடப்பட்ட உருவம் நான் யார் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ 3 கோணங்கள் உடையது அப்படின்னா உடனே நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம்னா அது ஒரு முக்கோணம்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த முக்கோணத்தினுடைய 3 கோணங்களுமே 60 டிகிரியா இருக்கு. அதான அதோடைய அர்த்தம். அதனால ஒரு முக்கோணம் வரைஞ்சு 3 கோணங்களும் சமமாக உள்ளவாறு 60 டிகிரி உள்ளவாறு ஒரு முக்கோணத்தை நம்ம வரைஞ்சிட்டோம். இதில் 3 கோணங்களும் சமம். இப்ப இந்த முக்கோணத்தை பொறுத்தளவுல 3 கோணங்களும் சமம். therefore 3 பக்கங்களும் சமம். 3 கோணங்கள் சமமா இருந்தா 3 பக்கங்களும் நிச்சயம் எப்படிதான் இருக்கும்? சமமா தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இப்ப முதல்ல கோணங்களின் அடிப்படையில் இது எப்படிப்பட்ட முக்கோணம்னு கண்டுபிடிப்போம். இப்ப 3 கோணங்களுமே 60 டிகிரியா இருக்கு. 60 டிகிரி என்பது என்ன? 90 டிகிரியை விட குறைவு. அப்ப 90 டிகிரியை விட குறைவான ஒரு கோணத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? குறுங்கோணம்னு சொல்லுவோம். அப்ப இந்த முக்கோணத்துல 3 கோணங்களுமே குறுங்கோணங்களா இருக்கிறதுனால கோணங்களின் அடிப்படையில அதை பெயரிட்டோமானால் அது ஒரு குறுங்கோண முக்கோணம். அடுத்து பக்கங்களின் அடிப்படையில் பெயரிட்டா இப்ப 3 கோணங்களும் சமமாக இருப்பதால் 3 பக்கங்களும் சமமா தான் இருக்கும். அப்ப 3 பக்கங்களும் சமமா இருக்கிறதுனால இதை நம்ம சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்றோம். சோ இதுதான் இதற்குரிய விடை. இப்பொழுது நாம் அடுத்த வினாவிற்கு செல்லலாம். இப்ப வினா எண் 11 கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு முக்கோணத்தின் வகையை பின்வரும் அட்டவணையில் எழுதுக. இப்ப இந்த அட்டவணையை பார்த்தோம்னா வரிசை எண் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து கோணம் 1, கோணம் 2, கோணம் 3 அப்படின்னு ஒரு முக்கோணத்தினுடைய 3 கோணங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நம்ம கோணங்களின் அடிப்படையில் முக்கோணத்தின் வகை என்ன, பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணத்தின் வகை என்னன்னு நம்ம எழுதணும். இப்ப எடுத்துக்காட்டாக ரோமன் லெட்டர் 1க்குரிய விடைகளை அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அதை பார்ப்போம். 60 டிகிரி, 40 டிகிரி, 80 டிகிரி. இப்போ இந்த 3 கோணங்களும் 90 டிகிரியை விட குறைவாக இருக்கு. அப்போ இந்த 3 கோணங்களுமே குறுங்கோணங்கள். அப்போ 3 கோணங்களும் குறுங்கோணங்களாக இருப்பதால் இந்த முக்கோணத்தின் பெயர் குறுங்கோண முக்கோணம். அடுத்து பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணத்தின் வகை. இப்போ 3 கோணங்களும் வெவ்வேறாக இருப்பதால் 3 பக்கங்களும் எப்படித்தான் இருக்கும்? வெவ்வேறாகத்தான் இருக்கும். அதனால அதை அசமபக்க முக்கோணம் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரோமன் லெட்டர் 2லேருந்து ரோமன் லெட்டர் 8 வரைக்கும் உரிய வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கலாம். இப்போ விடைகள். ரோமன் லெட்டர் 2 50 டிகிரி, 50 டிகிரி, 80 டிகிரி. இப்போ கோணங்களின் அடிப்படையில் பார்த்தோன்னா இந்த 3 கோணங்களுமே 90 டிகிரியை விட குறைவாக இருக்குது, குறுங்கோணங்களாக இருக்குது. அப்போ குறுங்கோண முக்கோணம். இங்கே அந்த குறுங்கோணம்ன்றதுக்கு இந்த ரூ வேற ரூ போட்டிருக்கு. நீங்கள் அதை சரி பண்ணிக்கங்க. இந்த ரூ வராது, வேற ரூ வரும். அடுத்து இங்கு 2 கோணங்கள் சமமாக இருக்குது. அப்போ 2 பக்கங்கள் நிச்சயம் எப்படி தான் இருக்கும்? சமமாக தான் இருக்கும். அதனால அதை இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரோமன் லெட்டர் 3 அதில் 45 டிகிரி, 45 டிகிரி, 90 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ கோணங்களின் அடிப்படையில் பார்த்தோன்னா இந்த 3 கோணங்களில் ஒரு கோணம் 90 டிகிரியாக வந்துருச்சு.
இப்போ இந்த 90 டிகிரியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், செங்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இது ஒரு செங்கோண முக்கோணம். ஆனால் அதே நேரத்தில் பக்கங்களின் அடிப்படையில் பார்த்தோம்னா 2 கோணங்கள் சமமாக இருக்குது, 45 டிகிரி 45 டிகிரின்னு. அப்போ நிச்சயம் 2 பக்கங்கள் சமமாக தான் இருக்கும். அதனால் இது ஒரு இரு சமபக்க முக்கோணம். அடுத்து ரோமன் லெட்டர் 4 55 டிகிரி 45 டிகிரி 80 டிகிரின்னு இருக்கு. இப்போ இங்கே இந்த 3 கோணங்களும் 90 டிகிரியை விட குறைவாக இருக்கிறதால் இவை குறுங்கோணங்கள். அதனால் கோணத்தின் அடிப்படையில் முக்கோணத்தின் வகை வந்து குறுங்கோண முக்கோணம். அதே நேரத்தில் 3 கோணங்களும் வெவ்வேறாக இருப்பதால் 3 பக்கங்களும் வெவ்வேறாக இருக்கும். அதனால் அது ஒரு அசமபக்க முக்கோணம். அடுத்து ரோமன் லெட்டர் 5 பார்ப்போம். ரோமன் லெட்டர் 5ல் 75 டிகிரி 35 டிகிரி 70 டிகிரின்னு இருக்குது. இங்கேயும் 3 கோணங்களும் குறுங்கோணங்கள், எனவே குறுங்கோண முக்கோணம். 3 கோணங்களும் வெவ்வேறாக இருக்கிறதுனால 3 பக்கங்களும் வெவ்வேறாக இருக்கும், அதனால் அசமபக்க முக்கோணம். அடுத்து ரோமன் லெட்டர் 6 60 டிகிரி 30 டிகிரி 90 டிகிரி. இங்கே ஒரு கோணம் வந்து 90 டிகிரியாக இருக்குது. 90 டிகிரி என்பது என்ன, அது ஒரு செங்கோணம். அதனால கோணத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா இது ஒரு செங்கோண முக்கோணம். அதே நேரத்தில் 3 கோணங்களும் வேறு வேறையாக இருக்குது, அப்போ பக்கங்களும் வெவ்வேறாகத்தான் இருக்கும். அதனால் இது ஒரு அசமபக்க முக்கோணம். ரோமன் லெட்டர் 7 25 டிகிரி 64 டிகிரி 91 டிகிரி. இப்போ இந்த 25 டிகிரியும் 64 டிகிரியும் 90 விட குறைவாக இருக்குது. இப்போ அவை இரண்டும் குறுங்கோணங்கள். ஆனால் இந்த 91 டிகிரி என்பது 90ஐ விட அதிகமாக இருக்கிறது. 90 டிகிரிக்கு மேல் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோணமும் விரிகோணம். அப்போ இந்த முக்கோணத்தில் ஒரு கோணம் விரிகோணமாக இருக்கிறதுனால கோணத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா இது வந்து ஒரு விரிகோண முக்கோணம். ஆனால் அதே நேரத்தில் பக்கங்களின் அடிப்படையில் பார்த்தோன்னா 3ம் வெவ்வேறு கோணங்களாக இருக்கிறதுனால வெவ்வேறு அளவுகள் தான் இருக்கும் பக்கங்கள். அதனால் இது ஒரு அசமபக்க முக்கோணம். ரோமன் லெட்டர் 8 120 டிகிரி 30 டிகிரி 30 டிகிரி. இப்போ இங்கே 30 டிகிரி 30 டிகிரி இது ரெண்டும் குறுங்கோணங்கள் தான். ஆனால் 120 டிகிரி என்பது 90 டிகிரியை விட அதிகமாக இருக்குது. அப்போ அது ஒரு விரிகோணம். ஸோ ஒரு விரிகோணம் வந்ததுனால இந்த முக்கோணத்தை கோணத்தின் அடிப்படையில் விரிகோண முக்கோணம் என்று கூறலாம். அதே நேரத்தில் 2 கோணங்கள் சமமாக இருக்குது, 30 டிகிரி 30 டிகிரி. அப்போ நிச்சயம் 2 பக்கங்களும் சமமாகத்தான் இருக்கும். அதனால இது ஒரு இரு சமபக்க முக்கோணம். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. மேலும் இந்த பயிற்சியில் உள்ள கொள்குறி வினாக்களுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.